Warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இரண்டு முறை சலாம் வாய்ப்பளிக்கும் எல்லாருக்கும் நன்றி. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்lamtana இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹ்ம தஸ்லீமா. யா அய்யுஹல் இஃவத்துல் முஃமினூன். சங்கைக்குரிய ஆளும் பெருந்தகைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக சிறப்பான முறையில் 184 வாரங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மின்ஹாஜ் பள்ளி ஜமாத்தினை நடத்தக்கூடிய இந்த பயான் தொடர் நிகழ்ச்சியில இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற தலைப்பில் இன்று பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு தான். பல முறைக்கு பேசியிருக்கேன். நான் இந்த தடவை ஒரு சின்ன மாற்றம், என் தொண்டை சரியில்லை, இருந்தாலும் உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். சட்டு பொறுத்துக்கொள்ள மாதிரி மனிதர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த இருக்கக்கூடிய அவங்க எல்லாரையும் யாருக்காவது இல்லை மேராஜ்னா என்னன்னு தெரியாது, கிலோ எவ்வளவு ஊர்ல கிடைக்குமா, ரம்மான்ல வாங்கணுமா அப்படிங்கிற ஆழத்துல யாரும் இருக்கீங்களா? நிச்சயம் இருக்க மாட்டேங்க. எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமாக மேராஜை பற்றி சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் வரும் இப்படி கேட்கணும், யோசிக்கணும். இப்ப நான் இங்க இருந்து பரப்பு ட்ரெயின்ல ஏறி கிளாஸ் போறேன். ட்ரெயின்ல ஏறினா தூங்கினா நான் முடிச்சுட்டேன், சொல்றது ஒண்ணும் இல்லை. ஆனா அங்கிருந்து நான் ட்ரெயின்ல ஏறினேன். ட்ரெயின் கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் தூரம் போனாங்க. உள்ள ஒரு டீக்காருக்கும் பேசஞ்சருக்கும் சண்டை வந்தது. இன்னொரு ஊர்ல ஒரு விஐபி வந்து ஏறினார். பந்தாவா கூட்டமா வந்தது. தாம்பரத்தில் ஒரு சில சம்பவம் நடக்குது. இப்படி சம்பவங்களா நடந்து நான் மெட்ராஸ் போய் சேர்றேன். இந்த பயணம் எனக்கு மறக்குமா? இத்தனை காலம்னு சொல்லுவேன். இல்லப்பா, இந்த காலத்துல நான் ட்ரெயின்ல வரும்போது இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, இந்த காலத்துல இந்த சோழ்ச்சி ட்ரெயின்ல வந்தாரு சொல்லி சொல்லி மாயிரவா இல்லையா? நாம ஒரு பிரயாணம் செய்தா அந்த பிரயாணத்தை இடையில உள்ள விஷயங்களை மீண்டும் மீண்டும் அடுத்தவனுக்கு என்னடா போர் அடிக்கலாம், எத்தனை அன்னைக்கு சொன்னாலும் சரிப்படைகிற அளவுக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது நாம் யாரு நம்முடைய மனைவி மக்களை விட, நம்முடைய தாய் தகப்பனை விட, நம்மை விட நேசிக்கணுமோ அந்த நேசத்துக்குரிய கண்மணி நாயகன் சொல்லாவை சொல்வாங்க. ஒரு பிரயாணம் செய்திருக்கிறாங்க. இந்த பிரயாணத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதை பேசணுமா இல்லையா? அதை நினைவு கூறணுமா இல்லையா? வாங்க, நம்ம நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குதா இல்லையா? ஆகையினால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பல விஷயம் தெரிந்திருக்கும். இருந்தாலும் அந்த தெரிந்த விஷயங்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய செய்திகள், அடிப்படையான ஒரு விஷயம், எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனை நிகழ்வுகளும் இந்த உம்மத்துக்கு படிப்பினை இருக்கிறது. எந்த ஒரு காரியமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்தது உம்மத்துக்கு பாடமா படிப்பினையோ இல்லாமல் இருந்ததே கிடையாது. இந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்ரா வல் மிஅராஜ். இது ஒரு இன்னொரு தகவல் என்னன்னா, நிறைய பேருக்கு இஸ்ராண்டே என்னன்னு தெரியாது. கேட்டாங்க இல்லையா, இஸ்ராண்ட் யாராவது கேட்டான்னு சொன்னாங்களா இல்லையா? அது இஸ்ரா வல் மிஅராஜ் ஏன் சொல்றாங்க? மேராஜ் இல்லைங்க, விண்வெளி பயணம். எல்லா வரைக்கும் வந்து வந்தாங்க. அது இஸ்ரா வல் மிஅராஜ் என்று கேட்கக்கூடியவங்க இருக்கிறார்கள். அந்த அன்னை என்ன நடந்தது? உண்மையிலேயே 2 பயணங்கள் நடந்தது. ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மிஅராஜ். 2 பயணங்கள். ஒன்று இரவு பயணம், இன்னொன்று ஏறி சென்ற பயணம். அந்த 2 பயணத்திலையும் இந்த உம்மத்தராகிய நமக்கு என்ன பாடம் இருக்கிறது, என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதை நமக்கு வாஜிபாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 14ஆம் தேதி அது வருது. இருந்தாலும் பல வெளியூரில் வரக்கூடியவர்களாக இன்றைக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த செய்திகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். அதனால் நான் கோர்வையாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த பொழுது மலக்குமார்கள் வந்தார்கள். அவர்களை பள்ளிவாசல் அழைத்து சென்றார்கள். காரணம் அதற்கு நெஞ்சை பிளந்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு தெரியும், சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். சம்பவத்துக்கு உள்ள ஊழல் உள்ள செய்திகளை விஷயம் பார்க்க போறோம். இப்ப தலைவருக்குள்ள போறதுக்கு முன்னால் இஸ்ராயல் மேலே போறதுனால இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். என்ன விஷயம்னா, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் கையிலிருந்து தன் மக்களை எல்லாம் விடுதலை ஆக்கிட்டாங்க. பனி இஸ்ராயேல்ல கூட்டிக்கிட்டு போறாங்க. நைல் நதி குடிக்கிறது, ஃபிரௌன் துரத்திக்கிட்டு வர்றான். நைல் நதி பிளக்கிறது, எல்லாரும் கடந்தாங்க. ஃபிரௌன் மூழ்கிக்கப்பட்டான். இவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த பனி இஸ்ராயேலை காப்பாற்றிட்டான். அந்த பனி இஸ்ராயேல் என்ன பண்ணா, வெளியே வந்த உடனே நடந்து கூட்டிக்கிட்டு போனா வழியில ஒரு ஷிஃப்ட் செய்து கூட்டத்தை பார்க்குறாங்க. சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, மாற்ற வணங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இவனுக்கு என்ன சொல்றாங்க, பனி இஸ்ராயேல் மூசா அலைஹிஸ்ஸலாம், என் நபியே எங்களுக்கு ஒரு சிலையை வணங்கி செஞ்சுட்டாங்க, நாங்கள்லாம் வணங்குவோம் அப்படின்னு. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கலையில் அடிச்சிருக்காங்க. எப்ப ஒண்ணு இந்த ஷிர்க்ல இருந்துதான் இந்த ஃபிரௌனான கடவுளாக வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்தா மீண்டும் நீ ஷிர்க் செய்ய கல் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த பனி இஸ்ராயேலர்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூல் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் துரோகம் பண்ணிக்கிட்டே ஒண்ணா பிரச்சனை பண்ணான். கடைசி ஜெருசலேமுக்கு போயிட்டாங்க. ஜெருசலேமுக்கு வெளியே இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய என்ன கேட்டல, இந்த ஜெருசலேமுக்குள்ள போக சண்டை முடிய அந்த மக்களை வெளியேற்றிட்டு நீங்க அந்த நாட்டை எடுத்துக்க அல்லாஹ் கொடுக்கலாம். இந்த நாட்டை நீங்க எடுத்துக்கிறது. ஆனால் அந்த ஜெருசலேத்தை மக்கள் ரொம்ப உயரம். எந்த அளவு உயரம்னு சொன்னா, ஒரு கணக்குக்கு 12 அடி 13 அடி, 2 காலுக்கு இடையில நம்ம போயிட்டு இருந்தோம். அந்த அளவு உயரம். உடனே இந்த பனி இஸ்ராயேல் பயந்தாங்க. சொல்றது யாரு, கிட்டலையாரு அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, போய் சண்டை பிடிக்குன்னு சொல்லல, சண்டை கொடுத்து நீங்க அந்த நாட்டை வெற்றி கொள்ளுங்க எடுத்துக்கிருக்காங்க. அல்லாஹ் சொல்லிச்சானா நடக்குமா இல்லையா? அப்ப என்ன பயம்? ஆனால் ஈமானுடைய வீக்னஸ், ஈமானுடைய வீக்னஸ்னால என்ன சொல்லிட்டாங்க, நாங்க வர மாட்டோம். கவனம் ஜவ்வாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டம், நாங்க சண்டை பிடிக்க மாட்டோம், நீங்களும் அல்லாவும் சண்டை பிடிக்கிறாங்க. துரோகம் பண்ண 12 பிரிவுகள், 12 பிரிவுல 11 பிரிவு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பிரிவு, 12வது பிரிவு, இந்த ஒரு பிரிவு மட்டும் நேர்வழியில் இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் குறையை எண்ணிக்கலாம். நான் நேர்வழியில் இருந்தாங்க. நேர்வழியில் இருந்ததுனால அந்த மூசாவை காலத்துக்கு பின்னால 12 கோத்திரத்துக்கு இடையே சண்டைதான் வந்தது. சண்டை வந்தாலும் 11 பேர் அழிந்தார்கள். 11 அழிஞ்சு சேர்த்தான். ஆனா இந்த 12வது கோத்திரத்துல இவங்கள மட்டும் வென்றார்கள். இவர்கள் ஷஹீதா இருப்பாங்க. அவர்களுடைய மேனியில கஸ்தூரிய வாசல் இருக்கு. காரணம் என்ன? இந்த 12வது பிரிவு மட்டும் தௌராத்து வேதத்தை ஓதும் போதெல்லாம் உங்களுக்கு எழுதி தௌராத்து வேதத்தை ஓதும் போதெல்லாம் எங்கெல்லாம் அஹ்மது என்ற பெயர் வந்ததோ அவர்கள் அந்த பெயரின் திட்டமிடுவதாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் இருந்தா அவங்க முட்டமிடுவார்கள். ஏன்? அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், நாளை இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அஹ்மது என்ற இறை தூதர் வர இருக்கிறார்கள் என்று ஈமான் கொண்டவராக உண்மையான முஸ்லிமாக இருக்கிறார். ஆகையினால அல்லாஹ் தஆலா அந்த கோத்திரத்தை காப்பாற்றினான், வெற்றி பெற செய்வான். இப்ப வெற்றி பெற செய்தாலும் இந்த கோத்திரத்தால் அல்லாஹ் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நாங்க நம்ம கூட்டத்தோட இருக்கிறோம், எங்களை வழி எடுத்துவோம். ஆகையினால எங்களை நீ வேற இடத்துக்கு போய் சேர்த்து. 2 காரணம். ஒண்ணு, நாங்க ஈமானோட இருப்போம். இன்னொன்னு, எங்களுடைய சந்ததி காக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். அதற்காக துஆ செய்யறாங்க. இந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யணும்.
கபூல் செய்து அவர்களை என்ன பண்ணாங்களா வேறொரு பகுதியை கொண்டு போய் சேர்க்கணும். இவர் தப்சீர்ல பாத்தீங்கன்னா அது எந்த ஏரியாங்கிறது தெரியல. ஆனால் குறிப்பின்படி சைனா இருப்பாங்க, சைனாக்கு மேல என்ன இருக்கு அந்த ஒரு மங்கோலியோட பகுதி என்று தப்சீர் சொல்லுது. பக்க ஆதாரப்பூர்வமான விஷயம் இல்லை, தப்சீர் கருத்து சொல்றது அவ்வளவுதான். அந்த கூட்டம் அங்க தங்கியிருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஏற்படுத்தியிருக்கிறார். இங்க 7வது சூரா 159வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ومن قوم موسى أمة يهدون بالحق وبه يعدلون. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் உம்மத்தோடு இருக்காங்க. அவர்கள் சத்தியத்தை கொண்டு நேர்வழி பெற்றதாக இருக்கிறார்கள். எழுதியும் நேர்வழியில சத்தியத்தை கொண்டு போய்ப்பதாக சத்தியமாக காவையும் இருக்கிறார்கள் என்ற கருத்துல இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல 7வது சூராவுல 159வது வசனத்தை கொண்டிருக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கூட்டத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வருதா இல்லையா? இஸ்ரா மேராஜுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரியா? அதற்கு முன்னால நமக்குள்ள பாடம், முதலாவது பாடம். இப்ப இஸ்ரா வல் மேராஜ் 2 பிரயாணம். ஒண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிருக்கிறாங்க இரவு ஒரு பகுதியில். 2வது அங்கிருந்து ஏரியில ஏறி செஞ்சிருக்கிறார் இல்லையா? 2 பிரயாணம். இந்த குர்ஆன்ல கவனிங்க, அல்லாஹ் தஆலா இந்த 2 பிரயாணத்துக்கு ஒரே இடத்துல சொல்றாங்க. ஒரே இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. பனி இஸ்ராயீல் 17வது சூரா. அது இஸ்ரான்னு ஒரு பேர் இருக்கு. இஸ்ரான்னா இரவு பயணம். அந்த சூறாவோட அல்லாஹ் தஆலா சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி இலல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு இன்னுரிய பிஆயாத்தினா இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர். ஒரு இரவின் பகுதியில் தன்னுடைய அதிகாரி மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா கடையிலிருந்து கொண்டு சென்றானே அவன் பரிசுத்தமானவன். இதற்கு தன்னுடைய அத்தாட்சியை காண்பிப்பதற்காக நிச்சயமாக செவியோராகவும் பார்ப்பவராகவும் இருந்தார். அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயீல்ல இரவு பயணம் பற்றி சொல்றோம். இஸ்ராங்கிற சூறா. வேற்றுமையும் நட்சத்திரங்களை தாண்டி போனாங்களே, அந்த நட்சத்திரங்களை தாண்டி போன அந்த விஷயத்தை 52 53 சூரான் நஜ்ம். சூரான் நஜ்ம் அல்லாஹ் சொல்றான், நஜ்மி இதா ஹவா மா சாஹிபுக்கும் வல்லகும் ராஹிபுமாக ஹவா மா யன்திகு அனில் ஹவா இன்ஹு இல்லா வஹீ யூஹா. அவை கீழே இறங்கும் நட்சத்திரங்கள் சத்தியமாக உங்களுடைய அந்த அடியா அவர் ஒரு வழி என்ற இதிலே இல்லை. அவர் எதுவும் தன்னால பேசல, அல்லாஹ் எதை சொல்றோம் அதைத்தான் பேசுகிறார் என்று சொல்லி தூங்கக்கூடிய அந்த சூறாவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேராஜ் பயணத்தின் விஷயங்களை சொல்லுகிறான். இது நமக்கு என்ன பாடம்? எதை எங்க பேசணும் அதான் அங்கதான் பேசணும். சில சமயம் இடப்பொருள் தெரியாம இங்க பேச வேண்டிய விஷயத்தை அங்கேயும், அங்க பேச வேண்டிய விஷயத்தை இங்கே பேச என்ன ஆகும்? குழப்பம் உண்டாகும். வலிமார்களுடைய கராமத்தை பற்றி பயான் பண்ண சொல்லி அது பேச வேண்டிய இடம் இங்க சுத்தம் ஜமாத் அக்கீதாவை எடுத்துக்கொண்டு பேசும். நமக்கே தெரியும், ஒரு சபை இல்லை, புதுமான சபை பல பேர் இருக்கிறாங்க, புதிய புதிய கொள்கைகள் இருக்காங்க. அங்க போய் வலிமார்கள் சொன்னோம்னா அவன் என்ன செய்வான்? அதை கேள்வி பண்ணுவான். அதனால நம்ம பாவாதி ஆக்க கூடாது. அப்ப முதலாவது பாடம் என்ன? எதை இங்க பேச வேண்டுமோ அதை அந்த இடத்துல தான் பேசுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கற்றுத் தருகிறான். இது முதலாவது பாடம். 2வது பாடம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பவுமே நமக்கு எதிராக இருக்கக்கூடிய, நமக்கு ஆதரவாளர்கள் கொண்டுதான் நமக்கு முன்னேற்றப்பட்டதில்லை. நமக்கு எதிர்பார்க்கிறாங்களே, எதிராளியா இருக்கிறாங்களே, அவங்களை கொண்டு கூட
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். பொறுத்திருந்தால் இத பாருங்க, நேராக முடிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து தன்னுடைய சகோதரி உம்முஹானி, உள்ளிட்ட சகோதரி உம்முஹானி இல்லாத வீட்டில் இறங்குறாங்க. இறங்கின உடனே இறங்கி விஷயத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி நான் மேராஜ் சென்றிருந்தேன், இன்னைக்கு சென்றிருந்தேன், அல்லாஹ் காத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, நீ வெளியே சொன்னா கேட்க மாட்டாங்களே, நம்ப மாட்டாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றேன், இல்ல இல்ல நான் சொல்ல தச்சுவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, எனக்கு வந்து ஒரு பேரம் பிறந்திருக்கலாம், எனக்கு ஒரு பேரம் பிறந்த செய்தி கிடைக்குது. நான் வந்து என்ன செய்வேன், வெளியே வர்றேன். இப்போ இவன் இருந்தா என்ன செய்வேன், என் விஷயம் என்ன, எனக்கு பேரம் பிறந்திருக்கான், வந்தா எனக்கு பேரம் பிறந்திருக்கலாம், வந்தா எனக்கு பேரம் பிறந்த சந்தோஷம் சொல்லுவேனா இல்லையா? ஆனா ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லுவ வெளியே வரும்போது எனக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஒரு சொல்ல போற நம்ம பாஷை சொல்ல நாசமா போனவன் எது துஷ்டர் சொல்லுமா, சொல்ல மாட்டவங்க மட்டுமல்ல, இவ்வளவு ஆச்சு ஓய்மை இவனா வரணும் முதல்ல இன்ஜினியரா எச்சப்படுமா இல்லையா, குதிக்குமா இல்லையா? இந்த பாருங்க, அல்லாஹ்வுடைய ஹபீப் மேராஜ் போயிட்டு வந்திருக்கிறாங்க, செய்தியை வெளியே சொல்றோம். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வெளியே யார் இருக்கணும்? சரி, அபூபக்கர் சித்திக் இருந்தா ஓகே, உமர் இல்லாத இருந்தா ஓகே, உஸ்மான் இல்லாத இருந்தா ஓகே, சஹாபாக்கள் ஈமான் கொண்ட நல்லவர்கள் இருந்தா ஓகே. நான் யாரை கொண்டாலும் நிப்பாட்டலாம். அல்லாஹ்வுடைய திட்டம். அபூஜஹலுக்கு நிற்கும். அபூஜஹலோட பெரிய எதிரி உண்டா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ரசூல். ஆக பெரிய எதிரியை அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டினான். தன்னுடைய ஹபீப் மேராஜ் செய்தி சொல்றது. ஏன் சிந்தித்து பார்க்கும் போதுதான் வழி கிடைக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் முதலாக தௌஹீதை எடுத்துக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க சொல்லலாம், தன்னுடைய கோத்துதாக்கெல்லாம் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்க, நான் அல்ல நீ ஒத்துக்கிறீங்களா? ஆமா. நான் எது சொன்னாலும் கேட்பீங்களா? கேட்கிறோம். இந்த மலைக்கு பின்னால ஒரு பெரிய படை வருதுன்னு சொன்னா கேட்பீங்களா? கேட்கும். அப்ப அறிந்து கொள்ளுங்கள், ஏக இறைவன் அல்லாஹ் தான், சிலை வணக்கம் கூடாது, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னோம்னா எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஈமான் மாட்டாங்களா? திட்டுவாங்க. இதை சொல்றதுதான் கூட்டிலான்னு போடலாங்க. மண்ணை வாரி இறைத்தாரு. அபூஜஹலை திட்டினான், அபூ லஹபை திட்டினான் இல்லையா? அப்போ ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும் போது கேட்காம போன அந்த ஜனங்கள் 10 வருஷம் கழிச்சு நான் இன்னொரு செய்தி சொல்ல போற வாங்கடா வருவாங்களா? ஒரு ஆள் இருக்கிறாங்க, நல்ல செய்தி சொல்றான், மீண்டும் நம்ம வந்து கேட்போம். ஒரு ஆள் குழப்பமா அவன் பேசுறான், அவன் மறுபடியும் பேச வருவோமா, கேட்போமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் சாமி ஏற்றுக்கிறேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் எல்லாரும் வாங்க, நான் இப்ப புது விஷயத்துல போறேன், வருவாங்களா? ஆனா விஷயத்தை எட்டி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் திட்டம். அந்த இடத்துல அபூஜஹலை கொண்டு பாட்டிக்கிறான். அபூஜஹல் கேட்கிறான், இந்த அபுகாசிங்க டெய்லி ஏதாவது சொல்லுகிற, இன்னைக்கு ஏதாவது செய்யுங்களா அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா, இந்த விஷயம் நான் அல்லாஹ்வை பார்த்துருந்தேன், அல்லாஹ்வை பார்த்துருந்தோம்னா வேற செய்யும், கடுமையான செய்யும். அவன் கோணத்தை திக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நாளா உள்ளுக்குள்ள என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப அல்லாஹ் பார்த்து வச்சாங்க. சிரிப்பு வருவாராத அவனுக்கு, சிரிக்கான். சிரிக்கிட்டு சொல்றான், என்கிட்ட சொல்லிட, நான் எல்லாரும் கூட்டிட்டு வரேன் சொல்லிடுறா. திட்டமே அதுதானே, திட்டமே அதுதானே, எல்லாரும் திட்டம். ஆனா தாராளமா கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப அபூஜஹலை அல்லா தஆலா எப்படி தன்னுடைய எதிரியை தன்னுடைய ஹபீபுக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க. இதான் அல்லாஹ்வுடைய வழி. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள், முசீபத்துன்னா அதுவே நமக்கு சாதகமாக மாறும், அதுவே நம்ம நல்லதா போயிடும். நான் இடப்பட்ட ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், நடந்த செய்தி. என்னுடைய ஒரு சகோதரி, அந்த சகோதரியுடைய கணவர் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு
ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு செட்டில் ஆயிட்டார். ஏன் செட்டில் ஆயிட்டாருன்னு சொன்னா அவருடைய மச்சான், அந்த மச்சான் பழக்கார், மச்சானுடைய சப்போர்ட் இவர் கொஞ்சம் வசதி இருந்துச்சு. ஆனா இவர் இந்த மச்சானுடைய ஆதரவு வசதி இருந்துச்சுல, இதை என்ன பண்ணாரு, குடும்பத்தில் ஒருத்தவரு கொச்சப்படுத்தினார். என்னுடைய சகோதரியிடம் சொன்னார், ஆமாமா தெரியாதா மச்சான் தான் இந்த வாழ்வு தானே அப்படின்ட்டார். அப்ப இந்த பெண்மணியை கண்டிச்சு ரோஷம் வந்துச்சு. ரோஷம் வந்து என்ன வந்து தொழுகைக்கு இருந்தபோது அது வரைக்கும் தகச்சத்து ஆரம்பிச்சு. தகச்சத்தை தொழுகி எல்லாரும் பார்த்துட்டு, யாரெல்லாம் என் மாப்பிள்ள தனியா ஒரு பணக்காரன் ஆகும், தனியா வியாபாரம் பண்ணி செல்வந்தன் ஆகும், மச்சான சாப்பிட கூடாது, 4 பேர் அப்படி பேசக்கூடாது, தகச்சத்தை தொழுது துவாக்கிட்டு அல்லாஹ் 2-3 வருஷத்துலயே இவர் தனியாக முறையாக போயிட்டார். தனியாக முறையாக போயிட்டார். இப்ப இது தங்கச்சி சொல்லி காமிச்சிச்சு. சொல்லி காமிச்சு என்ன இருந்தாலும் அந்த சொந்தக்காரன் மாமாங்க, அவர் ஒரு மாமா, இந்த மாமா அப்படி சொன்னார்ல, அவனு மாமாவோட பேச மாட்டேன் அப்படின்னு கைத்தியாரி. அந்த மாமா உன்னை தூண்டுறாங்க நீ தாஜத்துப்பார், அந்த தாஜதான உன் மாப்பிள்ளை. அப்போ உனக்கு காரணம் இல்லை, கணவனுக்கு எதிராக அவன் சொல்லுதானே காப்பாத்துச்சு. அதனால எதிர்ப்புகளை நம்முடைய சாதாரணமாக அல்லாஹ் அமைக்க சொல்வார் என்று நம்பிக்கை உள்ளோம். இன்னொருத்தர் இந்த தெருதான் பேச மாட்டேன், இந்த நீங்க இருக்குல்ல, இது நமக்கு தெரிஞ்சவர் 20 வருஷம் பிள்ளை கிடையாது. அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளை விடாரு. துபாயில் வச்சு சொல்றாரு, என் மனைவி அல்லாததுனால பிள்ளை உண்டா இருக்குது, விஷால கொடுத்துரு, சரிங்க அனுலாம். அவர் உடனே சொல்றாரு, பிள்ளை பெற்றாலும் இங்க லாத்தாட போய் நான் காட்ட மாட்டேன் பிள்ளைய. ஏன்பா காட்ட என் லாத்தா என் பொண்டாடி மலரின்னு சொன்னான், பிள்ளை வேற போட சொல்றான் அப்படின்னு நான் கொதிக்கத்தான் செய்யும், சரியா? ஆனா அவர் வாயில இருந்து அடுத்த விஷயம் சொல்றாரு, லாத்தாக்கு சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ரோஷமா இருந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் டாக்டர் போகவே இல்லை. இன்னொன்று தெரியுமா, டாக்டர் போனோம், டாக்டர் போய் வைத்தியம் பார்த்தோம், தர்காவுக்கு போனோம், நேர்ச்சியா வச்சு ஏரோட சித்தா செய்கிற மாதிரி போனோம், நாகூருக்கு போனோம், நாங்கள் நேர்ச்சி செய்கிறோம், டாக்டர்டையும் காமிச்சோம். அது அந்த பிள்ளை வளர்த்து செய்தார். பாவி இப்பன்னா உன் நாங்கள் லாத்தாக்கு நன்றி சொல்லணும். உன் நன்றி சொல்லுவிய, உன் லாத்தா தூண்டுல அந்த தூண்டுதல், அந்த எதிர்ப்பு, அந்த குறைதான உன்னை டாக்டருக்கு போக வைத்தது, உன்னை இதுக்கு தர்காவுக்கு போக வைத்தது. அப்ப அவரோட நீ லாத்தார பிள்ளையை காமிக்க மாட்டேன்னு சொல்லிய, முதல் ஒரு ஆட்டத்தை போய் காமிக்கணும். குதிரைய அனுப்பிச்சால சாட்டையில அடிக்கிறது எதுக்காக? குதிரை வேதனைப்படுத்துறதுக்கா? குதிரை வேகமாக ஓட வைக்கிறது இல்லையா? அதனால எதிர்ப்புகள் என்று வந்தால் அந்த எதிர்ப்பு மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இந்த பாடங்கள் கண்டு தெரிகிறது. அல்லாஹ் தஆலா அபூஜஹலை பிடிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விஷயத்தை சொல்லும்போது என்னாச்சு, ஒரே கல்ல 3 மாங்காய். ஒன்று ஈமான் கொண்டவனுடைய ஈமான் பலப்பட்டது, 2வது முனாஃபிக்குகள் விலகி ஓடினார்கள், 3வது புதிதாக மக்கள் ஈமான் கொண்டார்கள். 3 காரியமும் அபூஜஹல் மூலமாக அல்லாஹ் தனக்கும் தன் ஹபீபுக்கும் எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு எதிரின் மூலமாக சாதித்து காட்டினான். ஆகவே நாமும் வாழ்க்கையில நம்ம வரக்கூடிய எதிர்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் சாதகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தோற்றத்தை அல்லாஹ் தந்துடுவானார். அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், நாயகம் ஆரம்ப ஒரு விஷயம் சொன்னேன். என்ன, நாங்க போறோம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு, என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த சம்பவம் சுவாரஸ்யம் இருக்காது. ஆனா சம்பவங்களின் கோர்வைதான் பிரயாணம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சில பல சம்பவங்கள் ஏற்பட்டது. அந்த சம்பவங்கள்ல பல சம்பவங்கள் இருக்கிறது. சம்பவங்களிலே மிக முக்கியமான சம்பவம் என்னவென்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவை உம்மத்து தனியா ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சைனாண்ட வச்சுக்கிடுவோம், கட்சியில சைனா வந்து ஒரு குறிப்பு இருக்கு, சைனாண்ட வச்சுக்கோங்களேன். சைனாவுடைய ஒரு ஊர்ல இருக்கிறாங்களே, அவங்க எதுக்காக அங்க ஒதுக்கப்பட்டார்கள்? எங்களுடைய சந்ததி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுன் நபியின் மூலமாக ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு நியத்து வச்சா
எல்லாம் அதை நிறைவேற்றணும். இந்த மக்கள் அன்றைக்கு வச்சாங்க, ஆசைப்பட்டாங்க, எல்லாம் நிறைவேற்றோம். எல்லாம் இப்ப நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றான்? பெருமான் சல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு குறிப்பின்படி இங்கிருந்து மேலாளருக்கு செல்லும் பொழுது, அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு புராக் செல்லும் வழி அல்லது நேராக உயிர் திரும்பி வரும் வழியில் நேரா கொண்டு போய் அந்த கௌமில் எடுத்தால் ஆயிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கோட நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கௌம் இருக்கிறாங்களே, சைனாவோட ஒரு பகுதி, அங்க கொண்டு போய் எல்லாரும் ஏன் அவங்க ஆசைப்பட்டாங்க. இடையில இன்னொரு சம்பவம் ஞாபகம் வந்து அதையும் சொல்லிக்கிறேன், யாராவது சம்பந்தம் இல்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம், ஒரு நீயத்து வச்சா, மனதில் நல்ல எண்ணம் வைத்தால், நம்பிக்கையோடு இருந்தால் அல்லா அதை நிறைவேற்றுவான், கபூல் செய்வார் என்பதற்கு ஆதாரமாக காபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. மக்கே மக்காவுக்கு வெற்றி காட்டினாங்க. ஒரு வெளியூருக்காங்க காபத்துல்லாஹ் சுத்தி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வந்து இன்னாரு தானே? ஆமா. நீங்க இந்த நாட்டுல இருந்து வர்றீங்க, இந்த நாட்டுல இருந்து நீங்க இந்த ஊர்ல வந்து நீங்க வர்றீங்க. ஆமா. நீங்க 500 பேர் குடும்பங்கள் புரட்டிய கரெக்டா அப்படின்னா? ஆமா. ஆச்சரியமா, ஆமா 500 குடும்பங்கள் புரட்டோம். இந்த 500 பேர்ல வர்ற வழியில நிறைய பேர் இறந்துட்டாங்க கரெக்டா? ஆமா. வர்ற வழியில நாலு கையெல்லாம் வருவாங்க, காலப்போக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு நோய் நொடி வந்தது, இப்படி இறந்தது. நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் வந்து சேர்ந்துக்கிறீங்க, சரியா அப்படின்னாங்க. அந்த சஹாபியாவை அந்த மனிதருக்கு ஆச்சரியம், சொல்ல அப்படியே ஒப்பிக்கிறாங்களே. ஆமா அப்படின்னாங்க. அப்ப ரசூல் சொல்லுவாங்க, நீங்க மட்டும் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியாது. நாங்க உங்களுடைய அந்த 500 குடும்பத்தில் உம்மத்து இருக்காங்களே, அந்த கோத்திரத்துல இந்த மூதாதையர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்கள். என்னை கொண்டு காட்டம் நபி, அவன் எந்த நபியுடைய வாரிசோ அந்த சந்ததி உங்க குடும்பத்தை சார்ந்த மூதாதையர் முத்தாப்பா என்னை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் காத்தமுன் நபியை கண்டு எங்களுடைய மக்கள் ஈமான் கொள்ள ஆசைப்பட்டாங்க. அந்த நீயத்தின் விளைவாக மற்ற எல்லா மக்களும் வந்தது. பொதுவா மக்கள் வியாபாரஸ்தலம் அதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. ஆனால் உங்களுடைய மூதாதையர் நீயத்து என்னவா இருந்தது? காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொள்ளணும். அந்த இருந்ததுனால அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விட்டான். நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க என்னை கொண்டு ஈமான் கொள்கிறீர்களா என்று கேட்பார். சந்தோஷமா அவர் ஈமான் கொண்டார்கள். அவருடைய சஹாபியுடைய பெயர் இல்லை, குறிப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி கிட்டாபோட திறந்தால கொஞ்சம் சேர்த்து. அப்ப நீயத்து ஈமான் ஒரு நல்ல காரியத்தை செய்தே ஆகணும், அடைந்து விட வேண்டும். அல்லாதே இன்று இல்லையோ நாளை இல்லையோ பின்னா ஒண்ணுமே இல்லையா மறுமையில நிச்சயமா அதை தந்தே தீருவான் என்பதை எந்த விதமான சந்தேகப்படுத்தவில்லை, எந்த விதமான சந்தேகப்படுத்தவில்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தரஜாவுல ஒரு பொற்கொள்ளர் சொர்க்கத்துல இருந்தார். சொர்க்கத்துல அந்த பொற்கொள்ளர் கனவுல வந்தார், ஒரு நண்பருடைய கனவுல. அல்லாஹ் எப்படி நடந்துட்டான்? அல்லாஹ் தஆலா இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தரஜாவை என்னை சேர்த்து வச்சாங்க. அப்படியா அப்படின்னு நண்பர் விழிச்சிட்டாரு. அப்படி இன்னும் நம்ம பொற்கொள்ளர் பெரிய காரியம் பண்ணிட்டாரு. பொண்ணாகிட்ட போய் கேட்டார், உங்க மாப்பிள்ளை எப்படி கனவு குழந்தை அந்தஸ்து கிடைச்சி, நான் கனவுல பார்த்தேன் இப்படி சொன்னாரு. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவர் ஓங்குவார் பொற்கொள்ளர், இந்த தங்க பொற்கொள்ளர் இருமடிக்க ஓங்குவார். நான் சொன்ன அப்படியே விட்டு துறவு போயிடுவார். ரெண்டாவது அவரு நாங்க வாழ்வு வந்தாங்க. அவர்களுடைய தவம், அவர்களுடைய அவர்களுடைய சேவை நான் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி நேரம் கிடைச்சா நான் பொற்கொள்ளர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பொற்கொள்ளர் இரும்பு அடிக்கிறவர், அது இல்லாம எனக்கு நேரம் கிடைச்சா நானும் எல்லாம் ஒரு அதிகமாக தியாகி பண்ணேன், எல்லாம் ஒரு அதிகமாக வணங்குவேன், எல்லாருக்காக காட்சி நீயத்தை ஆசைப்பட்டார். இந்த ஆசைப்பட்டதை எல்லாம் கபூல் செய்து அமர் ரமத்தாரி
எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அதே அந்தஸ்தை இவளுக்கு கொடுத்து விட்டான் என்பதை ஹதீஸ் தண்ணி சூரிய சூடாதான். அப்ப நான் மீண்டும் சொல்ல ஒரு விஷயம், இந்த நீயத்தை அல்லாஹ் நிறைவேற்றினான். இப்ப இந்த கூட்டெடுப்பு பத்தியா யாரு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அங்க இறங்குவாங்க. இறங்குனா பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. யார் இந்த மனிதர்கள், எப்படி இவ்வளவு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க? ஆச்சரியப்பட்டவன் பேசுறாங்க. என்ன ஆச்சரியம்? முதலாவதாக அவங்களுடைய ஊர்ல வீட்டுக்கு முன்னாலேயே கபூர் இருக்கு. கல்யாண கபூர் மேலே கபூர்ஸ்தான். அவங்க ஒவ்வொரு ஆள் வீட்டுக்கு முன்னாலே கபூர்ஸ்தான். நம்ம வீட்டுக்கு முன்னால தோட்டம் இருந்தா என்ன செய்யறாங்க? அருமையான ஒரு தோட்டத்தை போட்டோமா இல்லையா? பங்களாக்காரங்க அவங்க என்ன பண்றாங்க? பங்களா தான். ஆனால் முன்னாடி கபூர்ஸ்தான். சொல்ல கேட்க இணைவு வீட்டுக்கு முன்னாடி கபூர்ஸ்தான் வச்சுக்கிறீங்கள அவங்க சொன்னாங்க, எங்க குடும்பத்துல யாராவது மூத்தாயிட்டா நாங்க உண்மையை அடைக்கணுமே, மூத்தை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டு வீட்டை விட்டு போகும்போது வரும்போது மௌத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எத்தனை சொன்னாங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சபோது 20 முறை மௌத்தை நினைவு கூறுகின்றார். நம்ம செய்யறோமா? நான் மக்கள் கபூர்ஸ்தானையும் முன்னாடி வச்சுக்கிறாங்க, வீட்டு கபூர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துக்காக. அடுத்தது பார்க்குறாங்க, ஒவ்வொரு வீடும் ஒரே மாதிரி. ஒரு குடும்பத்துல ஒரு காம்பவுண்ட் வீடு கட்டுறாங்க, அந்த வீடு என்ன ஒவ்வொரு வீடும் ஒரு டிசைன். இவர் வீட்டு ஒரு எல்லாம் சகோதரர்கள் தான், ஆனால் இவர் ஒரு டிசைன் இவர் ஒரு டிசைன் பண்ணுது. இல்லைங்க எனக்கு காக்கா டிசைன் பிடிக்கல, எனக்கு தம்பி விட்டு டிசைன் பிடிக்கலன்னு தெரிஞ்சது பார்க்கலாம். தாராளமாக கட்டலாம், தாராளம் கட்டலாம். ஆனால் நோக்கம் இல்லை. இந்த மக்கள் சொல்றாங்க, உங்க வீடுலாம் இப்படியே ஒரே மாதிரி இருக்குது, எதனால அப்படி? அவங்க இல்ல ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்குமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? யார சொல்லலாம், ஒருவர் வீட்டுக்கு காட்டு மற்றவர் வீட்டுக்கு தடையாக இருக்கக்கூடாது, அதனால அவங்க வீட்டு வச்சிருப்பாங்க. என் வீடு இவங்க வீட்டுக்கு வர வேண்டிய காற்றை தட்டி விடக்கூடாது இல்லையா? காற்று அதனால சரிசமமாக கரெக்டா லைன் மாதிரி வீடு கட்டினா எல்லாரும் வீட்டுக்கும் காற்று சரிசமமாக கிடைக்கும். ஆகையினால நம்ம கட்டி வச்சிருக்கோம். எதுக்காக நோக்கம்ன்றது முக்கியம். இந்த காலத்துல ஒரு ஃபேன் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பெரிய செல்வம் ஒரு மாளிகை கட்டினார். அப்பெல்லாம் காற்று விலகின்னு கேட்போம். அப்ப அந்த நேரத்தில் வாங்க ஒரு பெரிய ஷேக்கை கூட்டிகிட்டு போய் வீட்டை காமிக்கிறார். ஷேக்குக்குள்ள போனாங்க, வீட்டை பார்த்தாங்க. வீட்டை பார்க்கும் போதே அந்த வெளியிருக்கு பத்தியா கிட்ட வந்துட்டாங்க. வெளிக்கிட்ட வரும்போது ஜன்னல் அப்போ ஓப்பன் ஜன்னல் பாபு சொல்ற சத்தம் கேட்கு. இப்ப அவர் கேட்டாங்க வீட்டுக்கார்ட்ட, இந்த இடத்துல எதுக்காக திறப்பு வச்சிய? இவர் சொன்னாரு, நல்லா காத்து விடுறதுக்காக வச்சிருக்காரு. அப்ப தலையில அடிச்சுட்டாங்க. இந்த கேப்ப நீ பாங்கு சத்தம் எனக்கு காதில் விழ வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தா அந்த பாங்கு கேட்கும்போது நன்மை கிடைக்கும் இல்லையா? நோக்கம் நீயது. பாங்கு கேட்கிற ஒரு தவாபம் சென்ற, ஆனா அந்த நீயத்தோட வச்சா அதுக்கும் நன்மை கிடைக்கும். காத்து வர்ற காத்து வந்து நோக்கம் உயர்வா உங்க நோக்கம் என்ன? வீடு எல்லாம் சொல்லி சாதாரண ஒரு வீட்டு காற்றை இன்னொரு காற்று தடை செய்திடக்கூடாது என்பதற்காக. அடுத்த ரசூல் கேட்பாங்க, நாங்க யார் போலீஸ் அதிகாரிகள் உத்தரவை காணுமே அப்படிங்கிறாங்க. உங்க ஊர்ல காவல் அதிகாரிகள் காவலாளி படை வீரர்கள் உத்தரவு இல்லையே. அவன் மக்கள் சொல்றாங்க, சொல்லலாம் நாங்க யாரோட சண்டை பிடிக்க மாட்டோம். நாங்கள் ஒற்றுமையாக சமாதானமாக, என்னோட இவர் பெரியவர் என்னோட இவர் சின்னவர் என்ற எண்ணம் கிடையாது, சரிசமமாக நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம். அதனால அது வேலையை அடுத்த ரசூல் கேட்கிறாங்க, உங்க ஊர்ல நான் பஜார் மார்க்கெட் பிளேஸ பார்க்கலையே, கறி கடை இல்லை, அரிசி கடை இல்லை, எந்த மாதிரி கடைகள் இல்லையே, அப்ப எப்படி வியாபாரம் நடக்கும், என்ன செய்ய சொல்றாங்க? நாங்க ஒவ்வொருவரும் யார் யாருக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்யணும். செய்துவிட்டு எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு
வீதியை கொண்டு வச்சு ஒவ்வொருவரும் எனக்கு அரிசி விவசாயி 100 மூட்டை அரிசி எனக்கு எவ்வளவு ஒரு மூட்டை 99 மூட்டை முதல் வச்சு புத்தவர் வந்து மீன் பிடிச்சிட்டு வர்றாரு. அவருக்கு தேவையான மீனை எடுத்துட்டு மீதி மீனாக வச்சிருவார். புத்தவர் கறி, புத்தவர் கோழி, புத்தவர் வீட்டுக்கான பொருட்கள். அப்ப எல்லாருமே அவர்களுக்கான பொருள்களை எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை கொண்டு வச்சு தேவையானதை எடுத்துக்குவாங்க. ஆகையினால எங்களிடையே காசு பழக்கம் கிடையாது. எங்களுடைய காசு பணம் கிடையாது என்று சொன்னாங்க. சந்தோஷப்பட்டார்கள். எங்களுடைய காசு பணம் தான் கிடையாது, பண்ட மாற்று மொழி தான். சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து நாயகம் செல்லம் கேட்கிறாங்க, அந்த தூரத்துல சில பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களா, மக்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணம்? மக்கள் சொன்னாங்க, ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவர் தௌஹீதில மௌத்தா இருக்கிறார், ஏகத்துவத்திலே மௌத்தா இருக்கிறார், ஷிர்க் செய்யாம மௌத்தா இருக்கிறார், ஈமான்ல மௌத்தா இருக்கிறார். ஆகவே மக்கள் சந்தோஷப்பட்டு அவர் அல்லாஹ் புரிந்துக்குவான் என்ற நம்பிக்கையிலே சிக்கிறார்கள். நாயகம் சொல்லி பார்க்கிறாங்க. சில பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. யாரு ஏன் எங்களை அழுதுகிட்டு இருக்காங்க? ஏன் இல்ல, இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை தௌஹீதில வளருமா, அந்த குழந்தை ஏகத்துவத்தில் இருக்குமா, இணையமைப்பு செய்யாம இருக்குமா என்ற அச்சத்துல அழுது கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நேரம் விட்டா இந்த பிள்ளை பிறந்துட்டா டாக்டர் இன்ஜினியர் பார்க்கணும், வீட்டுல டாக்டர் இல்லை, பாபா டாக்டர் தான், இவனே டாக்டர் ஆகிற வேண்டியதான், அந்த மாதிரி தொழில் இருக்கிறான். நான் மக்கள் தௌஹீதில் இருப்பானா ஏகத்துவத்தில் இருப்பானா என்று பிறந்தவர்களே கவலை கொண்டார்கள். அடுத்து கேட்கிறாங்க, உங்களுடைய அந்த ஊர்ல வனவிலங்குகள் உண்டா? வனவிலங்குகள் உண்டா? உண்டு. ஆனால் நாங்க அவங்க வந்து செய்ய மாட்டோம், வேலையாக மாட்டோம், அந்த விலங்குகளை வந்து செய்ய என்று சொல்றாங்க. அடுத்து கேட்கிறாங்க, நீங்கள் ஜினா செய்வீர்களா, விபச்சாரம் செய்வீங்களா கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, அது யாரும் செய்வார்களா? அப்படி யாரும் செய்வார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்தது நாயகம் செல்வம் கேட்கிறாங்க, உங்களுக்கு நோய் நொடி வருமா, நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களா கேட்கிறாங்க. யார் அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவங்கதான் சந்தேகம் கொள்வார்கள், நாங்க சந்தேகம் கொள்ள மாட்டோம் சொல்றாங்க. நிறைவாக கேட்கிறாங்க சொல்லலாம். சகோதரர்கள், இதெல்லாம் நமக்கு முக்கியமான பாடம். எல்லாமே பாடம் தான், இதுவரைக்கும் உள்ளது ரொம்ப முக்கியமான பாடம். கேட்கிறாங்க, உங்களுக்கு நோய் நொடி வருமானு கேட்கிறாங்க. நோய் நொடி அந்த மக்கள் சொல்றாங்க, யார் சொல்றாங்க, எங்களுக்கு நோய் நொடி வராது, ஆனால் உங்களுடைய உம்மத்துமார் அவர்களுக்கு நோய் நொடி வரும். காரணம் என்ன? அவர்கள் பாவம் செய்வார்கள், ஆகையினால் நோய் நொடி வரும். யாரும் தப்பான செய்யக்கூடாது. பாவங்கள் செய்தால் கட்டாயம் நோய். நோய் வர்றவங்களா பாவம் செய்யலாம் சொல்றதில்லை, சோதனை அது வேற விஷயம். ஆனால் பாவங்கள் என்ன செய்யும்? நிச்சயமா அந்த நோயை கொண்டோம். அந்த நோய் வர்றது பறக்கத்து தான், பறக்க. அதனால கோபம் இல்லை, நம்மை சுத்தப்படுத்திக்கலாம். நான் சட்டையை போட்டுருக்கேன், காலையில கம்போட தூக்கி போட்டுருக்கேன். இப்ப இந்த சட்டையை நான் போட்டு இன்னைக்கு நான் போறேன், அழுக்காயிடும். அழுக்கான சட்டையை நான் கொண்டு போய் திரும்பி கப்போட வைக்க முடியுமா? என்ன செய்யணும்? மண்ணாண்ட பொண்ணு வெளில வந்து வலிக்கணும், அந்த வாஷிங் மிஷின்ல சட்டையை போட்டு சுத்தம். அதுக்கப்புறம் என்ன, வெயில தூங்க விடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சுடா எல்லாம் சொல்லி பெட்டி வைக்கணும். அத்தனை சுட்டையும் கொடுத்துதான் இந்த சட்டை கம்போடு வச்சு போகும். நம்முடைய ஆன்மா இந்த ஆன்மா அருவாகளை சுத்தத்தில் இருந்தோம். அதாவது 4 மணி சாமி வந்தோம். உண்மை நம்முடைய இந்த ஆடை அழுத்தாக்கி கொண்டோம், காலங்களினால் அழுத்தாக்கிட்டோம். திருப்பி போனோம்னா சொர்க்கத்தை சுகம் பெற முடியுமா? இல்லாம இங்கேயே நம்மளை வெளுத்து நம்மளை வெயில காய வச்சு நம்மளை வெட்டி வச்சுதான் அல்லா தாலா கொடுக்குறாங்க.
அது இல்லாம முடியாது. அதே சமயம் சட்டை கிழிஞ்சிருச்சு, அது யாரையும் முஸ்லிம்கள் கிழிஞ்சதான் நிற்குவோம், இங்க குப்பையில போடுது. நம்ம கிழிஞ்ச சட்டை இல்லை, நம்ம அழுக்கான சட்டை. முஸ்லிம்கள் கிழிந்த சட்டை, நாம அழுக்கான சட்டை. அதாவது நம்ம என்ன செய்யலாம், அழுக்கு நீக்கினா திருப்பி கம்பௌண்ட். அல்லாஹ் தஆலா பரக்கத்துல்லாஹ். ஆனால் நோய் நொடிகள் வருவது, பல முசீபத்து வருவது காலங்களினால். அதே காலங்களுக்கு அஞ்சு நாம் இருப்பவையானால் நிச்சயமா அதை தப்பிச்சிருக்கலாம் என்ற இந்த மக்கள் சொல்றாங்க. நாயம் சொல்லாச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரிடம் நான் தான் காக்கும் நபி, உங்களுடைய ஆசை, உங்களுடைய மூதாதையர்கள் துவா செய்தாங்க, என்னை நீங்க பார்க்க என்ன புண்ணியமான பண்ணுங்க, அந்த சந்ததியை நீங்க என்னை புண்ணியமான பண்ணுங்கள் சொல்லி கைமா செஞ்சு கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைத்து அவர்களுக்கு சூரா ஃபாத்திஹா, சூரா ஏன்னா சூரா ஃபாத்திஹா நம்மகிட்ட தான் உண்டு, முந்தி சொன்னா கிடையாது. நாயம் சொன்னாங்க சூரா ஃபாத்திஹா இதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து வந்திருந்தா அவர்கள் வழி கேட்டு மாட்டார்கள். சூரா ஃபாத்திஹா அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து இருந்தால் அவர்கள் நசாராக்கு வழி கேட்டு மாட்டார்கள். சூரா ஃபாத்திஹா யாருடைய கூடி இப்ப அதை தன் உண்மத்துக்கு சொல்லி கொடுத்து ஆயத்தில் குறிச்சி சொல்லி கொடுத்தாரு. தச்சரிகளை இருக்கு. ஆகவே அந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். அதே போல அல்லாஹ் தஆலா நம்மையும் பாதுகாக்க முடிவானாக. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்போது செய்தி, இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறக்கணிப்பு போனாங்கல்ல, அதுல உள்ள ஒரு 2 செய்திகளை நம்ம பார்க்க வேண்டியது. பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெருசலேம் பைத்துல் முகத்தஸை வந்துட்டாங்க, தொழுவு வச்சாங்க. தெரிஞ்சதானே? தொழுவு வைக்கும் போது பின்னால் நபிமார்கள் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் ஏன் நடந்தது? எல்லா தரம் நடக்கலாம் இல்லையா? வைத்து வந்தாங்க, சொல்லப்போனா எல்லா நபிமாரும் வந்துட்டாங்க. ஒரு ஆள் சொன்னாங்கன்னா அந்த இப்ராஹிம் நீங்க தொழுவு வைக்க அப்படின்னு மாட்டேன்ட்டாங்க. ஒரு ஆள் சொன்னாங்கன்னா சரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவ கப்பல்ல எழுதுன்னு எல்லாம் வந்திருக்கிறோம், எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மாமா தொழுவு வைக்கிட்டு முடியாது மாட்டேன்ட்டாங்க. மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, ஆதி பிதா அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படும். அப்பதான் ஜிபீர் செஞ்சாங்க, இல்ல இல்லா சொல்லிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் நீங்க தொழுவணும் அப்படின்னு. இப்ப இந்த தொழுவு நடந்தது, எல்லாருடைய நாட்டுப்படி தொழுகை நடந்தது. ஏன் நடந்தது? அதான் தெரியும். எதுக்காக நடத்தணும்? பதில் சூரா ஆல இம்ரான். சூரா ஆல இம்ரான், சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லலாம். என்ன செய்தினா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல நபிமார்களை எல்லாம் கூப்பிட்டான். நபிமார்களை கூட்டி சொன்னா, நான் உங்களுக்கு எல்லாம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து மக்கள்கிட்ட அனுப்புவேன், நீங்க மக்கள் நேர்வழிப்படுத்தி அதெல்லாம் செய்யலாம். ஆனா என்னுடைய நபி காத்தம் நபி வந்தால் அவரை கூட நீங்க ஈமான் கொள்ளணும், அவருக்கு நீங்க உதவியா இருக்கணும், அவருக்கு நீங்க கிடைக்கணும், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டான். வசனம் ஞாபகத்தில் இல்ல, ஞாபகம் தான் வசனம் ஆளை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? நபிமார்கள் என்ன சொன்னாங்க, ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப அல்லாஹ் நான் இதுக்கு சாட்சியா இருப்பேன் அப்படின்னு. அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இந்த நபிமாருடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா அந்த நபிமார்கள் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் பின்னால நிற்கணும், பின்பற்ற வேண்டும், அடிபணி வேண்டும். அதான் சட்டம், அதான் மாட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் வரும்போது எப்படி வருவாங்க? நபியா வர மாட்டாங்க, வலியாத்தான் வருவாங்க, ரசூலோட உம்மத்தான் வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்துட்டா நீங்க என்ன செய்யணும், இந்த உம்மத்தவராக அவரை பின்பற்ற ஒப்பந்தம் போயிடுச்சு. இப்ப ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டால் அந்த கான்ட்ராக்ட் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்னா நீங்க ஒரு ஒப்பந்தம், நானுக்காக ஒரு ஒப்பந்தம் பண்ண. என்ன ஒப்பந்தம்? வேணும் போன் இருக்கு, போனா வழிக்கு வாங்கிக்கிறேன், எவ்வளவு 2000 ரூபாய். அப்ப நான் சொல்றேன் சரி நாளைக்கு நான் போன வாங்கிட்டு வரேன், நீங்க நாளைக்கு ரூபாய் எடுத்துவாங்க. இது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்ப நிறைவேறும்?
நாளைக்கு நான் காசை கொண்டுட்டு வரணும், போனை கொண்டு வந்தாதான் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா? இதுல யாராவது ஒப்பந்தம் முடிச்சுட்டா அவங்க குற்றவாளியா போயிடுவாங்க. உங்க காசு கொண்டு வந்தாங்க, நான் போனை கொண்டு வரல, நான் போனை கொண்டு வந்தேன், காசு கொண்டு குற்றவாளியா போயிடுவாங்க. ஒப்பந்தம் என்றால் அது நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஒப்பந்தம் முழுமையடைகிறது. நான் முடிச்சிடறேன். அப்ப ஒப்பந்தம் நிறைவேறும் இல்லையா? இங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். கல்யாணம் முடிக்கணும் மேடையில போறதுல இது என்ன ஒப்பந்தம் தான். ஆனா ஒப்பந்தம் எப்ப முழுமை அடைகிறது? கணவனும் மனைவியும் தனியா சந்திக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் நிக்காக. அதான் நிக்காக. ஒப்பந்தம் இப்ப போட்டாச்சு. ஒப்பந்தம் முதல்ல எப்படி நிறைவேறுது? கணவனும் மனைவியும் தனியாக மனவரையும் தனியாக சந்திக்க வேண்டும். நாளாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கலாம். சந்திச்சாங்க அதனாலதான் வலிமாக இருந்து எப்போ கணவன் மனைவி சந்திச்சுக்கு அப்புறம் தான். இங்க கல்யாணம் முடிச்சோடனே புரிஞ்சு வைக்கிறாங்க. அது விருந்து வைக்கா வலிமா வந்து கிடையாது. அதனாலதான் சொன்னாங்க, நீங்க நல்ல மாப்பிள்ளை உள்ளோம் நல்லபடியா சேர்ந்துட்டாங்க இருந்தாலும் தெரியுதா, ஒரு ஆட்டையாவது அதிசயமான அதான் வழிபாடு. சரியா? நம்ம ஒப்பந்தம் நிறைவேற்று. இப்ப அல்லாஹ் நீ வந்து ஒப்பந்தம் போட்டான், என்னுடைய நபி வந்தா நீங்க அவ பின்னாடி இருக்கணும். இப்ப அந்த நபிமார்கள் வந்தாங்களா? வரல. அப்படி வந்தவங்க யாரு கொண்டு வர முடியும்? அல்லாஹ் தான் கொண்டு வரும். அல்லாஹ் கொண்டு வரல. இப்ப ஒரே சான்ஸ் என்ன? நபிமார்கள் காலத்துல நபி ரசூலுல்லாஹ் காலத்துல நபிமார்கள் கொண்டு வரும் இல்லையா? நபிமார்கள் நாங்க தயாரா இருக்கலாம், நாங்க ஒப்பந்தம் நிறைவேற்றோம். அல்லாஹ்தான் நபிமார்கள் காலத்து அமளி எல்லாம் கொண்டு வரோம். கொண்டு வந்து அதுல ஒரு நபி செய்யப்படுறது இல்லை. ஒரு நபி நானா ஜமாத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவருக்கு போயிருக்கு. எந்த நபி அப்படி செய்ய மாட்டாங்க. ஒப்பந்தம் நிறைவேறினது எப்போ? அப்ப போட்ட சூரா ஆல இம்ரான்ல போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் எல்லாத்தால அங்க என்ன செய்யலாம்? நேராஜி இரவுல ஆயம் செல்லாது பின்னால் தொலை வச்சு இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகிறான். இது மூலமா நமக்கு என்ன சொல்லப்படுது? ஒரு ஒப்பந்தம் என்று போட்டால் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். அது மாறப்பட்டது இல்லைன்னா குற்றத்தினால அது நேரிடும் என்ற எச்சரிக்கையும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. வசனம் 81 நல்லா சொல்கிறான். நான் வசனத்துக்கு கருத்து பண்ணி சொல்றேன். நல்லா சொல்றான், நான் நபிமாரோட வாக்குறுதி வாங்கணும். என்ன? உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள்ட்ட என்னுடைய தூதர் வந்தால் அவரை உங்களுடைய வேதத்தையும் மேம்படுத்தக்கூடிய தூதர் வந்தால் அவரை கொண்டு நீங்க ஈமான் கொள்வீர்களா, அவருக்கு நீங்க உதவியாக இருப்பீர்களா என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி அர்த்தம், நாங்க ஒத்துக்கிறோம். அது சொன்ன காலு அக்ரன்னா கால பஷது நாட்மின ஷாஹிதீன். அப்ப இதுக்கு நீங்களும் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியா இருக்கிறேன் என்று அல்லாஹ் வந்து ஒப்பந்தத்தை போட்டான். இங்க ஆல இம்ரானுடைய 81வது வருஷம். இந்த ஒப்பந்தத்தை தான் எல்லா தரம் மேராஜுடைய இரவுல நீ நல்லபடியா நிறைவேற்றினாங்க. நபிமார்கள் தயாரா இருக்கிறாங்க. நபியை கொண்டு வரக்கூடிய யாரால கொண்டு வர முடியும்? அல்லாஹ் தான் கொண்டு வர முடியும். அல்லாஹ் நிச்சயம் அவங்களுடைய பண்பு ஒப்பந்தத்தை நிறைவேற்றினான். இப்படியாக ஒப்பந்தம் நிறைவடைந்தது. ஆக நாமும் யாரோட எதுக்காக ஒப்பந்தம் போட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய தோற்றத்தை எல்லாம் தந்துடுவானாங்க. நிறைவான செய்தி என்னன்னா, நிறைவான செய்தி என்னன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு ஏணியில இருந்து அதான் மேராஜ் 7 வானம் தள்ளி போனாங்க. ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள். முதலாவது ஹதரத் இஸ்லாம், 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், 3வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 5வது வானத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இத்தனை வரை கண்டாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, 1,24,000 நபிமார்கள் குறிப்பா இந்த நபிமார்களை ஏன் வச்சு இத்தனை நபிமார்கள் இருந்தாங்கல்ல, இந்த நபிமார்களை ஏன் வைத்தா என்பதுக்கு ஒரு காரணம் குறித்து சொல்லி முடிச்சிடலாம். பெருமக்கள் சொல்றாங்க, அதாவது ஆதம் இந்த நபிமார்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கம்பேரிசன் ஒற்றுமை இருந்தது. என்ன ஒற்றுமை? அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தூதர், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதலாவது தூதர் தான். ஜிஸ்மானியத்தில் முதலாவது தூதர், ரூஹானியத்தில் யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப 2 பேரும் முதலாவது. இது முதலாவது தூதர். 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மூஜிசாத்தாகவே அல்லாஹ்வுடைய அற்புதமாகவே பிறந்தவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அற்புதமாகவே பிறந்தவர்கள். 3வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்கோட வானத்துக்கு சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மலக்கோட வானத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பலனாக நபியானார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவின் பலனாக நபியாக கிடைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட முதலாவது தூதர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் கொடுக்கப்பட்ட நிறைவான தூதர். மேலே யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சாலையில் இருந்தாங்க. இடையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் என்ன கரெக்டு? அழகு. நாயம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு அது சூரியனை போன்று பிரகாசமானது, என்னுடைய அழகு அது சந்திரனை போன்று குளிர்ச்சியானது என்று சொன்னாங்க. இந்த ஒப்பீடுகள் இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நபிமார்களுக்கும் இருந்தது என்ற செய்தியோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த முறையை நிறைவு செய்வோம். அடுத்த வருஷம் இதே இஸ்ரால் மேராஜுடைய பாக்கி விஷயம் 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் விஷயம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் பேசக்கூடிய தொகுதியை எனக்கும் கேட்கக்கூடிய அந்த சிறப்பு உங்களுக்கும் தந்தருவாங்க. குரல் மன்னிச்சுக்கோங்க. வாக்கு இந்த காரியங்களை பெறக்கூடிய வந்திருக்கிறா அங்கே நிறைவேற சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலதாமதம் ஒரு பயான் நிகழ்ச்சி, அதை கேட்கறது தப்பில்லை. இஸ்லாவில் கூட இவ்வளவு விஷயங்களை சொல்லித்தர மாட்டாங்க போல தெரியுது. இஸ்லா சொல்லியிருந்தாங்க. தற்போது துபாய் மண்டல பொறுப்பாளர் காபி காக்கா அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளையும் மின்ஹாஜ் ஜமாத் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பான வாராந்திர மஜ்லிஸ் 84வது வாரமாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்ல அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி கூறுவதாக 184 வாரம் நடத்துகிறது. சாதனை செய்யவில்லை, அது தொடர்ந்து நடத்துகிறது. அல்லாஹ்வுடைய கேட்பினால மேலும் இது 1000 வாரங்களாக நடத்தி கொடுத்து அல்லாஹ் எல்லா விதமான நல்லுறவை கூடிய வாசியமாக கலந்து கொண்ட அனைத்து ஜமாத் நல்ல உணர்வுகளுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு பேச்சாளராக அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா நடமாடும் ஹிஸ்டரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உலகமக்கள் செய்திக்கின்ற விஷயம் அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு விஷயங்களையும் ஆராய்ச்சி சரியான, அதாவது நிறைய விளக்கத்தோட தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு உலமா. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து துபாயில தன்னுடைய பணிகள் ஒரு பிராந்திய 10 மணி நேரம் ஒர்க் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரம் போக இந்த நேரம் எல்லாமே மார்க்க பணிகளுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா நம்ம தமிழகத்திலிருந்து யாரெல்லாம் அவங்க வர்றாங்க அவங்களை கண்ணியப்படுத்தி உலமாக்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட அவங்க வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு எல்லா விதமான சேவைகளையும் செஞ்சு சிறப்பிக்கிறது இணையா யார் இருப்பாங்கன்னு சொல்ல தெரியல. என்னுடைய பார்வையில்
அது மட்டும் இல்லாம இந்த வாரம் டிவைன் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு இது உங்களுக்கு தெரியுமா தெரியல, டிவைன் பிளாக்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அது வாரம் ஒரு இன்னொரு ப்ரோக்ராம் ஆன்லைன்ல ஜூம் நடக்கும். இன்ஷால்லா வரும் வாரங்கள்ல இருந்து அந்த லிங்கையும் இன்ஷால்லா சுத்தத்தை ஜமாத்தாங்க இருக்கு நம்ம அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்வோம். இன்ஷால்லா அதையும் காலத்துல எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழகத்தில் அந்த ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு உலகத்துல வந்து தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு பயணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்றாங்க. நிறைய மாற்று விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா நம்ம ஊர்லயும் நிறைய உலகமாக்கள் இருக்காங்க, அவங்களையும் இன்ஷால்லா வருங்காலங்கள்ல அதையும் நம்ம இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணுவோம். இந்த சிறப்பான மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஜமாத்தர்களுக்கும் பள்ளி ஜமாத்திற்கும் அனைத்து ஜமாத்திலிருந்து அனைத்து ஜமாத்தர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஜமாத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.